இன்ஸ்பெக்டர் அருள் எதிரியால் கொல்லப்பட்டார். லிண்டா ஏதோ காரணத்தால் இல்லத்தை கலைத்துவிட்டு சென்றுவிட அந்த இல்லம் இருந்த இடத்தில் பெரிய கடைகள் எழுப்பப்பட்டு இருந்தது. பிரபா உட்பட யாரை பற்றியும் விவரம் தெரியாமல் விரும்பி போனான். மாதம் ஒருமுறை அந்த பக்கம் வருவான். தான் தேடி வந்த யாராவது தன்னுடைய கண்ணில் சிக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிவிடுவான். விடுமுறை நாள் முழுக்க சேலம் முழுவதும் தெரு தெருவாக சுற்றுவான். பிறகு கல்லூரிக்கு திரும்பி விடுவான். 8 வருடங்கள் ஓடியது. சாகர் வயது 28. தன்னுடைய முதலீடுகள் நிறைய லாபத்தை கொடுத்திருந்ததால் சேலம் உட்பட சில நகரங்களில் தன்னுடைய மருத்துவமனையை எழுப்பியிருந்தான். மூளை நரம்பியலில் வல்லுநராக இருந்தான். கடல் போல் சொத்துக்கள் சேர்ந்தது. மருத்துவமனைகளுக்கு சூர்யா என்று பெயர் வைத்திருந்தான். சாகர் தன்னுடைய நண்பர்களுடன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் இருந்தான். ஹே கூகுள், பார்த்து ஊத்துடா என்றவன் டாக்டர் அமர், MD, சேலம் கிளையின் பொறுப்பாளர். கூகுள் என்று அழைக்கப்பட்டவன் டாக்டர் ராகுல், சர்ஜன், கோவை கிளையின் பொறுப்பாளர். ஹே, இதே சாக்கில் குடிக்கலாம்னு பார்க்கிறாயா என்று பக்கத்தில் இருந்த பெண்ணின் தலையை தட்டிவன் டாக்டர் பத்ரி, சர்ஜன், மதுரை கிளையின் பொறுப்பாளர். அடி வாங்கிய பெண், சும்மா தலையில் அடிக்காத, உங்க அம்மாவை கொன்னுடுவேன் என்றவள் டாக்டர் பைரவி, MD, திருச்சி கிளை பொறுப்பாளர். நிஜமாவே பிட்காயின் வாங்கி இவ்வளவு சம்பாதிச்சியா? நம்பவே முடியல என்றவள் டாக்டர் பிரேமா, சர்ஜன், சேலம் அரசு மருத்துவமனையில் வேலை செய்கிறார். ஆமாம்டி லூசு, 10 வருஷம் முன்னாடி வாங்கிய காயின் இன்னைக்கு விலை 30 லட்சத்துக்கு மேல. நினைச்சு பார்க்கவே சிலிர்க்குது. இப்பவும் 1 லட்சம் காயும் வச்சிருக்கா என்று சொன்னவன் டாக்டர் சிரஞ்சீவி, சர்ஜன், சென்னை கிளையின் பொறுப்பாளர். பிரேமா அப்படியே சாய்ந்தார். மற்றவர்கள் வாய்ப்பிழந்து பார்த்தனர். இவர்கள் 7 பேரும் ஒன்றாக படித்தவர்கள். பிரேமா, பைரவி நீ ரொம்ப லக்கி. சாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்றதும் பைரவி ஓரக்கண்ணால் தன்னுடைய உள்ளம் கவர்ந்தவனை பார்த்தார். சாகர் இவர்களை கண்டு கொள்ளாமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தான். சூர்யா 10 வருடத்திற்கு முன் அவளுடைய அம்மா தன்னுடைய அண்ணனுடன் வாழ்ந்திருக்க அவருக்கு 2 பெண்கள். வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாக அவர்களுக்கு கடன் கொடுத்தவர் வீட்டு வாசலில் வந்து நிற்க சமாளிக்க வழி தெரியாமல் ஒரு பெரிய பணக்கார கிழவனுக்கு அவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் பணம் தருவதாக சொல்லப்பட தன்னுடைய மகள்களை விற்க மனமில்லாமல் சூர்யாவை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டனர். 14 வயது பெண் 60 வயது கிழவனுக்கு மனைவியானார். அந்த கிழவனுக்கு 6 தம்பிகள். அனைவருமே குண்டாஸ். கொலை செய்ய அஞ்சாதவர்கள். அவர்கள் அவளை மரியாதையாக நடத்தினாலும் இரவுகள் அவளுக்கு நரகம்தான். சிறுவயது காதல் மற்றும் தன்னுடைய சாகரை மனதில் ஆழமாக புதைத்து கொண்டாள். தன்னுடைய விதி இதுதான் என்று தெரிந்து தானே என்னவோ அன்று சாகர் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுவே ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று அவனை ஏமாற்றிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். தனக்கு நடந்த கெட்டதிலும் கூட சாகர் தன்னால் ஏமாற்றப்படவில்லை என்று நினைத்தார். இத்தனை ரவுடிகளை மீறி தானோ சிறுவயது சாகரோ என்ன செய்ய முடியும்? சாகர் எங்கிருந்தாலும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டுதலின் மறக்காமல் அவனை வைத்துக்கொண்டு விதி என்று வாழ்ந்தாள். அவளுடைய கணவனிடம் கெஞ்சி கூத்தாடி படிக்க அனுமதி வாங்கினாள். 12ஆம் வகுப்பு முடித்து நர்சிங் காலேஜ் சேர்வதற்காக கேட்கும் பொழுது அவளுடைய குடும்பத்தில் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். காரணம், வீட்டோட நர்ஸ் இருந்தால் வசதியாக இருக்கும் என்று. ஆனால் காலேஜ் படிக்கும் பொழுது அந்த கிழவன் இறந்தான். திருமணம் செய்து கொண்டு 3வது வருடத்தில் விதவையானார். அதற்கு காரணம் இவளின் கெட்ட நேரம் என்று சொல்லி அவளின் கணவனின் தம்பிகள் 6 பேரும் அவர்களது மனைவிகளும் சேர்ந்து அவளை துன்புறுத்தினர். தன்னுடைய 17வது வயதில் பலவித போராட்டங்களுடன் காலேஜ் சென்று வந்தாள். தன்னுடைய காலேஜ் காலத்தில் ஒரு நாள் எதேச்சையாக பிரபாவை சந்தித்தார். பிரபா சூர்யாவை விதவை கோலத்தில் பார்த்து, என்னடி இது கோலா? சூர்யா பிரபாவை கைப்பிடித்து இழுத்து கொண்டு தன்னுடைய காலேஜ் கட்டிடத்தில் நுழைந்து யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றி பார்த்துவிட்டு, புருஷா செத்துட்டா இதுதான் கோலம். ஆனால் இந்த கோலத்தை விட அவன் உயிரோடு இருந்தால் கொடுமையா இருக்கும். அவனுக்கு சக்கரை நோய், நரம்பு தளர்ச்சி. சின்ன பொண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டாலும் அவனால் படுக்கையில் எதுவும் பண்ண முடியலை. அதனால கண்டபடி அடிப்பான், கண்ட இடத்தில் அடிப்பான். உடம்பெல்லாம் மரத்து போச்சு. அதனால அவ செத்ததும் இப்போ ஒரு கொடுமையில் இருந்து மீண்டு இருக்கிறேன். இதை விடு, நீ எப்படி இருக்க? பிரபா, அதுக்காகவா வெள்ளப்புடவை உடுத்தி நகை எதுவும் போடாமல் இப்படியா கொடுமை செய்வது? சூர்யா, யாரோடாவது நான் போயிட்டா என்ன பண்ணுவது? அதுக்காக இப்படி ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க. நான் எதிரில் வரக்கூடாது. அபசகுணம் எனக்கு தனி வழி.
என்னை பார்த்துக்க அடியாட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க கண்ணில் பட்டுடக்கூடாதுன்னு தான் உன்னை இங்கே இழுத்துக்கிட்டு வந்தேன். உன்னை பற்றி சொல்லு. ராணிமா எப்படி இருக்காங்க? பிரபா, நான் 12வது படிக்கும் பொழுதே இல்லத்தை விட்டு எல்லோரையும் அனுப்பிட்டாங்க. ராணிமா எங்கோ ஒரு இடத்துக்கு கண்காணாம போயிட்டாங்க. எனக்கு வழி இல்லாமல் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலையில் சேர்ந்தேன். என்னுடைய கணவரும் அதே கம்பெனியில் வேலை செய்கிறார். 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். நீ என்னுடன் வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். சூர்யா, என்னை விட மாட்டானுங்க. என்னாலே உனக்கும் அவனுங்க மூலமா பிரச்சனை வரும். விடு, என்னுடைய தலையெழுத்து இதுதான். பிரபா, அதுக்காக இப்படியா? வெளியே தெரியும் கையில் மட்டுமே இவ்வளவு தழும்பு இருக்கே, என்னடி நடக்குது? சூர்யா, போரடிச்சா அவங்க கையில் இருக்கும் ஆயுதம் எதுவாக இருந்தாலும் போட்டுடுவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்ப்பானுங்க. இதெல்லாம் சகஜம். பிரபா, ஏண்டி உனக்கு இப்படி ஒரு கொடுமை? என்னால் தாங்க முடியலை. சூர்யா, விடு, இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்கிட்டு படிப்பை முடிச்சிட்டா எங்காவது போயிடுவேன். இவர்களை விட்டு தப்பிச்சிடுவேன். அவளுடைய கொடுமைகளுக்கு விடிவு காலமாக 4 வருட நர்சிங் படிப்பு முடிந்தது. சர்டிஃபிகேட் வாங்கி வருவதாக சொல்லி அங்கு இருந்த நண்பர்கள் உதவியுடன் தப்பித்தாள். சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் சேர்ந்தாள். பிரபாவை தன்னுடன் அழைக்க அவளோ, குழந்தை இப்போதான் 2 வருஷம், நான் அங்கு வரணுமா, வேலை தேடணும், நாங்கள் இங்கேயே இருக்கோம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். பிறகு சில நாட்கள் அவளிடமிருந்து ஃபோனும் இல்லை, எதுவும் இல்லை. தனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவள்தானே, அவளுக்கு எதுவும் ஆபத்தோ என்று பயந்து நடுங்கினாள். சூர்யா தன்னுடைய இறந்த கணவன் குடும்பத்தில் மாட்டிக்கொள்வோம் என்ற பயம் இருந்தாலும் தைரியத்தை வரவைத்து கொண்டு சேலம் நோக்கி பயணித்தாள். எதற்கும் புர்காவில் தன்னை மறைத்து கொண்டு சேலம் சாலையில் நடந்தாள். அங்கு அவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியெல்லாம் காத்திருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பிரபா வீட்டில் அவள் இல்லை. விசாரித்ததில் போலீஸ் ஸ்டேஷன் சென்று தகவல் தெரிந்து கொள்ள சொன்னார்கள். சூர்யா போலீஸ் ஸ்டேஷன் அடைந்து விசாரிக்க, போலீஸ், நீங்க யாரு? சூர்யாவா? சூர்யா, ஆமாம், இந்த கடிதம் உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்கு. பிரபா அவங்க கணவர் இருவரும் தற்கொலை செய்து கொண்டனர். கடிதத்தை பிரித்து படிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் படித்தோம் என்று கடிதத்தை அவளிடம் ஒப்படைத்தனர். கடிதத்தில் பல வேதனைகளை குறிப்பிட்டு இருந்தாள். குழந்தையை பார்த்து கொள்ளும்படி கெஞ்சி இருந்தாள். மனமுடைந்து குற்ற உணர்ச்சியுடன் போலீஸ் உதவியுடன் குழந்தையை வாங்கி கொண்டு சென்னை நோக்கி கிளம்பினாள். சென்னை வாடகை வீட்டில் அம்மா சொல்லு அம்மா என்று குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தாள் அந்த கன்னித்தாய். பக்கத்தில் இருக்கும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தையை விட்டுவிட்டு வேலைக்கு சென்று வருவாள். 10,000 சம்பளத்தில் வீட்டு வாடகை, சாப்பாட்டு செலவு, கொஞ்சம் குழந்தைக்கான சேமிப்பு என்று வகைப்படுத்தி கொண்டாள். அவளுடைய துணை பிரபாவின் மகன் சச்சின். சச்சினுக்கு 4 வயதில் பள்ளியில் சேர்த்தினாள். அம்மா, எனக்கு சச்சின்னு ஏன் பெயர் வச்ச? சூர்யா கண்களை உருட்டி, ஏன்னா எனக்கு சச்சின் டெண்டுல்கர் பிடிக்கும், அதனாலே தான். சச்சின், அதுதான் இருக்கும்னு நினச்சேன். எப்படி உன்னோட பையன் புத்திசாலி தானே? சூர்யா, அதில் என்ன சந்தேகம்? சரி, பெரியம்மா பெரியப்பாவுக்கு சாமி கும்பிடு. சச்சின் கண்மூடி கை கூப்பி வணங்கினார். சூர்யா கண்ணில் கண்ணீர் பொங்கியது. சச்சின், ஏம்மா பெரியம்மா சாமி கும்பிடும் பொழுது அலற? சூர்யா, ஏன்னா அம்மாவுக்கும் உனக்கும் இருந்த ஒரே உறவு அவங்க தான். சச்சின், என்னோட அப்பா செத்துட்டதா சொன்னேன், இல்லை அவங்களுக்கு ஏன் சாமி கும்பிடலை? சூர்யா, அவங்களுக்கு நிறைய பேர் உறவுக்காரங்க இருக்காங்க. சரி, ஸ்கூலுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிற? சச்சின், அம்மா என்ன கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகிறேன். சூர்யா அவனை அணைத்து முத்தமிட்டு பள்ளிக்கு கிளம்பினாள். குழந்தையை கூட்டிக் கொண்டு நடக்கும் பொழுது அவள் பார்வையில் அவர்கள் விழுந்தனர். பைரவி சாகர் கையை பிடித்து இழுத்து கொண்டு முன்னால் இருந்த சிறிய பெட்டிக்கடையை நோக்கி நடந்தாள். 10 வருடம் கழித்து பார்க்க முடியுமா என்ற சந்தேகத்தில் இருந்த அவளுடைய சாகர் வயதுக்கேற்ற முதிர்ச்சியுடன் அழகானவனாக தெரிந்தார். அவன் கையை பிடித்து கொண்டு சென்ற பெண் அவனுக்கு நெருக்கமாக தோன்ற மனைவி போல என்று நினைத்து கொண்டாள். சச்சின், அம்மா அம்மா என்று சூர்யா கையை பிடித்து இழுக்க சூர்யா நிஜத்துக்கு வந்தார். சச்சின், அம்மா அம்மா என்று சச்சின், அந்த ஆண்டி அங்கிளை தெரியுமா? சூர்யா என்று தலையாட்ட சாகர் பைரவியை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். சச்சின்,
போகிறாங்க, கூப்பிடுமா. சூர்யா வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல் போய் பேசிக்கிறேன். சச்சின் ஓ, உன்னோட வேலை செய்கிற ஆண்டியா? சூர்யா என்று சச்சின் கைப்பிடித்து நடக்க ஆரம்பித்தாள். குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். எப்போதும் வெள்ளை உடை என்பதால் உடை மாற்ற தேவையில்லாமல் போனது. வெகு நாட்கள் கழித்து தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள். தகுதி தெரியாமல் ஆசைப்பட்டதை நினைத்து சிரித்து கொண்டாள். சிஸ்டர், உங்களை அந்த வார்டில் கூப்பிடுறாங்க என்றதும் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு உடனே வேலையில் ஆரம்பித்தாள். சாகர் என்று மென்மையாக அழைத்தாள் பைரவி. சாகர் பைரவி, வீட்டில் பேசட்டுமா? சாகர், என்ன பைரவி, நம்ம கல்யாணம் பற்றி? சாகர், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. பைரவி, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாகர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எப்படியோ 2 வருடம் தேவை. பைரவி, எனக்கு கல்யாணம் செய்ய வயசு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. சாகர், பைரவி ப்ளீஸ், நான் சிலருக்கு கடமைப்பட்டிருக்கேன், சிலரை ஏமாற்றி இருக்கேன், அவர்களே பார்க்கணும். பைரவி, சாகர், எல்லாருமே அப்படி தான், அதையெல்லாம் செய்யலாம், நாம் கல்யாணம் செய்துக்கிட்டு செய்யலாம். சாகர், உனக்கு அவசரமாக இருந்தால் வீட்டில் பார்க்கும் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ என்று அவளை விட்டு நகர்ந்து சென்றான். பைரவிக்கு இவனின் கோபம் எல்லாம் பழக்கப்பட்ட ஒன்றுதான். பிடிவாதமாக சாகரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அவன் பின்னால் சுற்றி சுற்றி இந்த நிலையில் இருக்கிறார். இரவு வீட்டில் சச்சின் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்க சூர்யா அவனுக்கு சோறு ஊட்டினார். அம்மா. சூர்யா, இன்னைக்கு நாம் பார்த்தோம் இல்லை, அந்த ஆண்டி உன்னோட வேலை செய்கிறாங்கன்னு சொன்னியே, அவங்கக்கிட்ட கார் இருக்குது, நம்மக்கிட்ட ஏன் இல்லை? சூர்யா, அவங்க பெரிய படிப்பு படித்து டாக்டராக இருக்காங்க. அம்மா நர்ஸு தானே. நீ ஏம்மா டாக்டர் ஆகலை? அம்மா கொஞ்சம் சரியாக படிக்கலை, அதனால தான். அப்போ நான் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டா நாம் கூட காரில் போகலாமா? ஆமாம், என்னோடய செல்லக்குட்டி நல்லா படித்து டாக்டர் ஆகி அம்மாவை காரில் கூட்டிகிட்டு போகணும், சரியா? இது போல் என்று ஒரு குழந்தைத்தனமான படம் வரைந்து இருந்தான். சூர்யா, ஆமாம், இது போல. இந்தா தண்ணீர் குடி. பிறகு தனக்கு சாப்பாடு இறங்காமல் படுத்து கொண்டாள். சச்சின் என்னென்னவோ பேசி கொண்டிருக்க இவள் மனது சாகரை சுற்றி வந்தது. சாகர் கார் வைத்து இருக்கிறான், பணக்காரனாக இருப்பான், என்னை போல ஒருத்திய ஞாபகம் கூட வச்சிருக்க மாட்டான். சிறு வயது கனவுகள் எல்லாம் நிஜமாகாது. டாக்டராக வேண்டும் என்பதே அவனுடைய கனவு. டாக்டராகி இருப்பான். அந்த பெண் டாக்டராக இருப்பாள். சரியான பொருத்தம். பழைய நாட்களில் தமிழ் தெரியாமல் சாகர் தன்னிடம் குட்டு வாங்கியது நினைவுக்கு வந்தது. திடீரென எழுந்தாள். தன்னுடைய அலமாரியில் இருந்த சிறிய பெட்டியில் இருக்கும் ஜோடி மாறிய தோடுகளை எடுத்து பார்த்தாள். மெலிதாக அதனை முத்தமிட்டு கண்மூடி சாய்ந்து கொண்டாள். மறுநாள் சச்சினை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வழியில் ஒருவரை பார்த்து அதிர்ந்தாள். ஓடி சென்று அணைத்து கொண்டாள். ராணிமா என்று தெருவோரம் உட்கார்ந்திருந்தவளை அழைத்தாள். லிண்டா. யாரு? ராணிமா, நான் சூர்யா, ஞாபகம் இருக்கா? லிண்டா. இல்லையே. சச்சின். யாரம்மா இந்த பிச்சைக்கார பாட்டி? சூர்யா. லிண்டாவை கைப்பிடித்து தூக்கி அம்மாவை பிச்சைக்காரி ஆகாமல் பார்த்து கொண்டவர் என்று சச்சினுக்கு பதில் சொல்லி தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொடு. சச்சின். பாட்டி இந்தாங்க என்று குழந்தை கொடுக்க வாஞ்சையுடன் வாங்கி கொண்டார். சூர்யா. ராணிமா வாங்க என்னுடன். லிண்டா. சாப்பாடு கொடுப்பியா? சூர்யா. கொடுக்கிறேன் என்று கைப்பிடித்து இழுத்து கொண்டு குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபோன் செய்து 1/2 நாள் லீவு சொல்லிவிட்டு லிண்டாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். லிண்டாவை குளிக்க வைத்து தன்னிடம் இருந்த மாற்று துணியை தேட எல்லாமே வெள்ளையாக இருந்தது. உடனே பக்கத்து வீட்டிற்கு சென்று, அக்கா பழைய புடவை இருந்தால் கொடுக்கா. சூர்யா. எதுக்கு பழைய புடவை? நீ மட்டும் கலர் புடவை உடுத்துறேன்னு சொல்லு, புதுசாக 30 புடவை தருகிறேன். சூர்யா. அக்கா வேண்டாம், ஒரே ஒரு பழைய புடவை மட்டும் கொடுங்க என்று சொல்லி வாங்கி வந்து லிண்டாவிடம் கொடுத்தாள். புடவையை மாற்றி கொண்டவளுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்தாள். லிண்டா கண் கலங்கின. சூர்யா வீட்டில். ராணிமா சாப்பிடுங்க, நிதானமாக யோசிச்சு சொல்லுங்க, என்ன ஞாபகம் இருக்கா? லிண்டா சுவரில் தொங்கும் ஃபோட்டோவை பார்த்து, கை குழந்தையிலிருந்து 14 வயசு வரை வளர்த்தினேன். உனக்கு சூர்யான்னு பேர் வச்சது நான் தான். ஆனால் 10 வருடத்தில் குழந்தையுடன் இப்படி ஒரு கோலத்தில் பார்ப்பேன்னு நினைக்கவில்லை. சூர்யா சந்தோஷத்துடன். எப்படி என்னை ஞாபகம் வந்தது? லிண்டா சுவரில் ஃபோட்டோ காண்பித்து. பிரபா. சூர்யா. போயிட்டா, குழந்தையினிடம் ஒப்படைச்சிட்டு போயிட்டா. லிண்டா. அப்போ பார்த்த குழந்தை பிரபாவுடையதா? சூர்யா. ஆமாம், ஆனால் இப்போ அவன் என்னுடைய குழந்தை என்று நடந்ததை எல்லாம் சொன்னாள். இருவரும் 10 வருட கதைகளை பேசி கொண்டிருந்தன. இந்த 10 வருடங்கள் இருவருக்குமே ரணமாக இருந்தது. நீ சின்ன பொண்ணு, சரியாக சொல்லணும்னா இப்போதான் உனக்கு கல்யாணமே நடந்திருக்கணும். பழசை தூக்கி எறிஞ்சிட்டு புது வாழ்க்கையை தேடிப்போ. சூர்யா. அப்படி ஒரு யோசனை இருந்தால் இந்த வெள்ளையை தூக்கி போட்டு இருப்பேனே. எனக்கு வேறு வாழ்க்கை வேண்டாம். இப்போதைக்கு சச்சின் மற்றும் நீங்கள் போதும். எனக்காக நீங்கள் என்னுடன் இருக்கணும். லிண்டா. உனக்கு எதுக்கு சிரமம்?
சூர்யா, சிரமம் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு துணை என்ற. சரி, ஆனால் என்னால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. சூர்யா, என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருந்தது? நீங்க என்னை பார்த்துக்கலையா என்றா. நிஜமாவே பெரிய பொண்ணாகிட்ட, ரொம்ப பேசுற. சரி, ஆனால் சமையல் வீட்டு வேலை நான் பார்த்துக்கிறேன். சூர்யா வற்புறுத்தவில்லை. லிண்டாவை புரிந்தவள் என்பதால், சரி நான் அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்ப்பேன், நான் கிளம்பட்டுமா? லிண்டா சரி என்று ஒப்புக்கொண்டாள். சாகர் எப்பவும் போல சேலம் கிளம்பி வீதி வீதியாக சுற்றிவிட்டு சில நண்பர்களை பார்த்துவிட்டு கிளம்பும் பொழுது, அமர், உண்மையை சொல்லு, சேலத்தில் நீ ரொம்ப வருஷமா யாரையோ தேடிட்டு இருக்க, யாருன்னு சொல்லு, நமக்கு தெரிந்தவர்கள் மூலமா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கிறேன். சாகர் தலையாட்டினான். நான் இந்த 8 வருஷமா யோசிக்காத வழிகளையா நீ சொல்லிட போற? ஆமாம். டே, நீ தேடுபவர்கள் எல்லாம் இதே ஊரில் இருக்கணும்னு அவசியம் இல்லையடா. சாகர், ஆமாம், ஆனால் ஏதோ ஒரு சின்ன வேலைக்காக கூடவா இங்கே வரமாட்டார்கள்? சின்ன சின்ன பிள்ளைகள், அனாதை சிறுவர்கள் எங்கே போயிருக்க முடியும்? அமர், வளர்ந்து இருப்பவர்கள் உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சாகர், அவர்களுக்கு என்னை தெரியும் இல்லையா? அமர், மறந்து போயிருந்தா? சாகர் தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். 8 வருஷமா சுத்திட்டு இருக்க, முதல் வருடம் பார்த்திருந்தா கூட என்னை ஞாபகம் இருக்காதா? அமர் அவனை தாங்கி பிடித்து கொண்டு, அப்போவே ஞாபகம் வரலை, இப்போ வருமா? சாகர், ஆனால் என்னுடைய சூர்யா, எப்போ அவளை பார்ப்பேன், நல்லா இருந்தால் சந்தோஷமாக போயிடுவேன். ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்னை நானே மன்னிக்க மாட்டேன். அமர், உன்னுடைய சூர்யா? டே, என்ன சொல்கிறனே? அதிர்ந்தான். நீ அந்த பொண்ணை லவ் பண்ணினியா? சொல்லி தொலைடா. பைரவி பாவம் உன்னையே நினச்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் சூர்யா. சார், எனக்கு இப்போதான் புரியுது. சாகர், புரிஞ்சுக்கிட்டா சரி. இருவருக்கும் ஆழ்ந்த மௌனம். அமர், போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கலாம். சாகர், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, முயற்சி பண்ணிட்ட. அமர், சரி வா, நம்ம சேலத்துக்கு வெளியே சுற்றி இருக்கும் இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சாகர், அட போடா. ஆமாம், யார் கண்டா, நீ தேடுபவர்கள் அங்கே கூட கிடைக்கலாம் என்றதும் சாகர் கிளம்பினான். அரியானூர் அருகே தாபா ஒன்றில், டே, இங்கே சாப்பாடு நல்லா இருக்குமே கேள்விப்பட்ட, வா முயற்சி பண்ணலாம். நீ சாப்பிட என்னை ஒரு கருவியா உபயோகப்படுத்திக்கிட்டியா? அமர் காரை விட்டு இறங்கி, அப்படியும் சொல்லலாம் என்று அவனை இறங்க சொல்லி கார் கதவை சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். எதிரே வந்தவர்கள் எழில் 2வது போச்சு. மற்றவர்கள் எப்போ சாக போறாங்களோ என்றதும் யார் சாக காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அமருக்கு எழுந்தது. நீ வேற, அவனுங்க பொண்டாட்டி எல்லாம் அவனுங்களை விட மோசமானவனுங்க. அவனுக்கு உயிரோடு இருப்பதால் தான் பொண்டாட்டிகள் அமைதியாக இருக்காங்க, இல்லைன்னா ஊரையே திருப்பி போட்டு இருப்பாளுங்க. அமர் இதை காதில் வாங்கியவன் ஆர்வ கோளாறில், யாரு சார் அந்த 7? பேசி கொண்டு வந்தவர்கள் அமரை ஏற இறங்க பார்த்துவிட்டு, சார் வந்த வேலையை பாருங்க என்று கடுமையாக சொல்லிவிட்டு நகர்ந்தனர். சார், தேவையா உனக்கு இது? அவன் ஒரு ஆர்வம்தான் வச்சு. அவனுங்க செத்தவனுடைய பொண்டாட்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கவும் ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. என்னோட பொண்டாட்டியே என்னை போட்டு துவைக்கிறா. இந்த மாதிரி ரவுடித்தனமான பொண்டாட்டியே இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சேன். கொஞ்சம் செத்தவன் மேலே அனுதாபம் வந்துடுச்சு என்று பேசிக்கொண்டே ஒரு டேபிள் பார்த்து உட்கார்ந்தன. பக்கத்து டேபிளில் இருந்தவர்கள் பேசியதும் அமர் காதில் விழுந்தது. 60 வயசு கிழவனுக்கு பாவம் 14 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆள் செத்ததும் அந்த பொண்ணை விதவையாக்கி 6 வருஷத்தில் அவளையும் கொன்னுட்டானுங்க. அமர், என்னப்பா செத்து போனவன் டெரர் பீஸா இருப்பான் போல இருக்கு. மூடிக்கிட்டு வந்த வேலையை பார் என்று கையை தூக்கி வெயிட்டருக்கு சைகை செய்ய சாப்பிட ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தன. டேபிள் துடைக்க வந்தவன், அதுக்கு வாய் பேச முடியாது, நீ மறுபடியும் அதை பற்றி குறை சொல்லாத என்று போனில் பேசியவன் எதிரில் இருப்பவர்களை பார்த்து அதிர்ந்தான். துணியை அப்படியே போட்டுவிட்டு ஓடினான். சாகர் அவன் தன்னை கண்டுதான் ஓடுகிறான் என்பதை உணர்ந்து எழுந்து அவனை துரத்தி செல்ல எந்த பக்கம் போனான் என்று தெரியாமல் மூச்சு வாங்கி நின்றான். பின்னால் வந்து, அமர், யாருடா அவன்? அவனுக்கு என்னை தெரிந்து இருக்கு, எப்படியாவது அவனை பிடிக்கணும். அமர், வா, அந்த தாப்பா மேனேஜர்கிட்ட கேட்கலாம். இருவரும் மேனேஜரை தேடி வர, சார் அவர் இலவுக்கு போயிட்டார் சார். சார், இப்போ டேபிள் துடைக்க வந்துட்டு ஓடி போன பையன் யாரு? ஓடி போயிட்டானா? அவன் பேரு தாமஸ். இங்கே ஒரு 7-8 வருஷமா வேலை செய்கிறான். அவனை பற்றிய விவரம் தெரியாது சார். அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பக்கத்துல நடக்கிற தூரம்தான் என்று வழிகாட்ட இருவரும் அவன் சொன்ன திசையை நோக்கி நடந்தனர்.
அவனை தேடி போகும் வழியில் ஒரு சிறு பெண் ஓடி வந்து சாகர் கையை அணைத்து கொண்டார். சாகர் குனிந்து அந்த பெண்ணை பார்க்க வேறு ஒருவன் ஓடி வந்து அவளை இழுத்து கொண்டு, மன்னிச்சுக்கோங்க சார், உங்க சட்டையை தங்கச்சி அழுக்காக்கிடுச்சு என்ற பதிலுக்கு காத்திருக்காமல் அவளை இழுத்து கொண்டு ஓடி சென்றான். சாகர் ஐயப்பா என்றதும் அப்படியே நின்றவன் 2 நொடி தாமதித்து மறுபடியும் ஓடினான். சாகர் அவனை துரத்தி சென்றான். ஐயப்பா நில்லு, அவனை பிடித்து நிறுத்தினான். சாகர், எதுக்குடா என்னை பார்த்து ஓடுறீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஐயப்பனின் கையில் இருந்த அந்த பெண் ஓடி வந்து கட்டி கொண்டாள். பிறவி ஊமையான செல்வி. சாகர் செல்வி என்று அவளை அணைத்து முத்தமிட்டார். எவ்வளவு பெரிய பொண்ணாகிட்ட அதனாலதான் பயமா இருக்கான்னா, மற்ற பெண்களைப் போல ஒரு நிலை. சாகர், என்ன சொல்ற என்று குரலுடன் இணையாக இன்னொரு குரல் ஒலித்தது. சாகர் இன்னொரு குரலுக்கு சொந்தக்காரனை பார்க்க தாமஸ் நின்று கொண்டிருந்தான். தாமஸ், அண்ணா நல்லா இருக்கீங்களா? வாங்க, பசியோடு இருப்பீங்க, சாப்பிடலாம். சாகர் ஐயப்பனையும் செல்வியும் இறுக்கி பிடித்து கொண்டான். தாமஸ், அண்ணா அவர்களை விட்டுடுங்க, நாம போகலாம். சாகர் விட மறுக்க, அண்ணா பாவம், வாய்ப்பேச முடியாத பெண், வயசுக்கு கூட வரவில்லை, மற்ற பெண்களுக்கு ஏற்பட்ட நிலை அவளுக்கு ஏற்பட வேணாம். சாகர் சட்டென்று பிடியை தளர்த்தினான். ஐயப்பனும் செல்வியும் ஓடின. சாகர் பார்த்து கொண்டே நின்றான். கண்கள் கலங்கியது. சாகர், என்ன ஆச்சு? தாமஸ் தெரியாது, கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னவோ சூர்யாக்காவுக்கு ஏற்பட்ட நிலை அவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சாகர், சூர்யாவுக்கு என்ன ஆச்சு? தாமஸ், ஒரு கிழவனுக்கு வித்துட்டாங்க. சாகர் அப்படியே உட்கார்ந்தான். ஆமாம் சாகர், ஸ்டடி பண்ணிக்கோ, பொறுமையா இரு. தாமஸ், எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? எங்க அக்கா எப்படிப்பட்டது தெரியுமா? அண்ணனை எப்படி லவ் பண்ணுச்சு தெரியுமா? சுயநலம் இல்லாத காதல். சாகும் வரை அண்ணன் நல்லா இருக்கணும்னு சேலம் மாரியம்மன் கோயில் போய் முழங்காலால் நடந்துட்டு வரும். காலி ரத்தம் ஒழுக ஒழுக சந்தோஷமா வரும் தெரியுமா? அமர், சாகும் வரைனா? தாமஸ், செத்து போச்சு, 3 வருடம் ஆச்சு. தெருவுக்கு தெரு போஸ்டர் ஒட்டி இருக்கானுங்களே, பார்க்கல? நீ எப்படி சார் பார்ப்ப? காரில் போறவன் நீ. இதோ இங்கே பாரு என்று கிழிந்த போஸ்டரை காட்ட அதில் அழகான சூர்யாவின் முகம் தெரிந்தது. சாகர் இதயம் நொறுங்கியது. அவனால் சுதாரிக்க முடியவில்லை. தெருவில் உட்கார்ந்து உடைந்து அழுதான். தாமஸ் சாகரிடம், எங்களைப் போல ஆட்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளி ரொம்ப அதிகம். என்ன ஒரே ஒற்றுமை, இந்த பூமியில் வாழறோங்கிறது தான். அண்ணா, நீ இங்கே வந்து எங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டையும் இல்லாமல் பண்ணிடாத, நீ கிளம்பு. சாகர், என்னோட வந்துடுங்க. தாமஸ், உன்னோட வந்துட்டா உங்க அப்பனுக்கு யார் பதில் சொல்வது? அனாதைகளுடன் ஆசிரமத்தில் நீ வளர்ந்தேன்னு தடம் தெரியக்கூடாதுன்னு முழுமையா அழிச்சிட்டாங்க. பெண் குழந்தைகள் 10 வயதுக்கு கீழே இருந்தவர்களை விட்டுட்டு 7 பெண்களை இழுத்துட்டு போயிட்டாங்க. இதில் பிரபா அக்காவும் அடக்கம். அவங்களுக்கு சூர்யா அக்காவுக்கு நடந்த மாதிரி நடந்திருந்தால் உயிரிட இருக்காங்களோ இல்லையோ. சாகர், பிரபா என்று கதறினான். தாமஸ், அண்ணா நாங்கள் உயிரோடு இருக்கணும்னா நீ எங்களை பார்க்க வராதிங்க. கண்முன் வளர்ந்தவர்களை இழக்க தயாரா இல்லை. சாகர் அவளை பிடித்து கொண்டு, இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? தாமஸ், என்னோட சேர்த்து 5 பேர். நான் பக்கத்தில் வேலை செய்கிறேன். ஐயப்பன் பட்டறைக்கு போகிறான். எங்களுடைய வருமானத்தில் மீதம் இருக்கும் பெண்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். சாகர், அம்மா? தாமஸ், ராணிம்மா தெருவில் பிச்சை எடுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அருள் எங்களுக்காக போராடி கொலை செய்யப்பட்டார். விவரம் போதுமா? என்ன வேணுமா? சாகர் ரோட்டில் உட்கார்ந்திருந்தவன் பக்கத்தில் இருந்த காலி சாராய பாட்டிலை எடுத்து தலையில் அடித்து உடைத்தான். ரத்தம் வடிந்தது. அமர், சாகர் என்று சப்தமிட சாகர் அவனை அமர்த்தினான். தாமஸ் அதிர்ந்தான். சாகர் தலையில் வலியும் ரத்தத்தை கை வைத்து அழித்து கொண்டான். அண்ணா, ஏன் இப்படி பண்ணினீங்க? சாகர் அவனை விலக்கி, ஐயோ, என்னை என்ன பண்ண சொல்லுறீங்க? என்னுடைய நிலையில் இருந்து யோசிப்பீங்களா? கூட வளர்ந்த பெண்களை காப்பாற்றும் பொறுப்பு உனக்கு இருக்கும் பொழுது எனக்கு இருக்காதா? உன்னை 2 வயசிலிருந்து பார்த்திருக்க, அவனை குழந்தையில் இருந்து பார்த்திருக்க. செல்வி நம்ம இல்லத்துக்கு வரும் பொழுது குழந்தை. ஏண்டா எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க? 6 வருஷத்தில் உங்களை ஒருத்தரா வாழ்ந்திருக்கேன். என்னால் உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன். தாமஸ், மறுபடியும் எங்களால் உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம்னு தான். சாகர், 8 வருஷம் தெருவா தேடி இருக்கேன்டா, சோறு இறங்க மாட்டேங்குது. என்னுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நீங்க தான்டா, புரிஞ்சுக்கோடா. தாமஸ், உங்க அப்பா வந்துட்டா? சாகர், என்னை நம்பி வா, உன்மேல் தூசிப்படாமல் பார்த்து கொள்கிறேன். தாமஸ் சாகர் கையை பிடித்தான். இழுத்து கொண்டு ஒரு சிறிய குடிசை நோக்கி உள்ளே நுழைந்ததும்